ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டுடே ட்ரெண்டிங் சேனல்ல இருந்து ரீல்ஸ் கொடுமைகள் கேர்ள்ஸ் ஆட்டிடியூட் லெவல் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் கொடுமைகள் பார்க்க போகிறோம். வீடியோ ரியாக்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன பண்ணுது? காலில் எலக்ட்ரிக் இது வயர் கனெக்ட் பண்ணி கை தோணும் ஷாப்பிங். யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறான்? பாத்துட்டு போறான். So cute. ஒண்ணுமே சொல்லல. மிஸ்டர் வண்டு, கோர்ஸ்ல இப்படி எல்லாம் அடிக்கடி கத்தப்படாது. கடுப்பேத்துறார் மயிலாட். ஏழுகிறது வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட மரியாதை என்னையும் சேர்த்துக்கங்க. கழிச்சு போய் ஆமா நம்ம தூங்குது சரி. சாமிஜி நீங்க என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க? இது வெறும் 1.5 பவுண்ட் தான். 916 ஹால்மார்க்கு. இதை பத்தி டீட்டெயில்ஸ் தெரியும்னா கீழே கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. யாரும் தெரியும். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? பார்த்துட்டீங்கப்பா அந்த பொண்ணு எப்படி என்னடா கிளவி செத்து போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற. நீங்க போயிட்டீங்கன்னு நினைச்சீங்கண்ணா. நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்சு ஆக்கிறத சொல்லிவிட்டு உனக்கு என்ன வேணும் உனக்கு? 2 வடை ஒரு டீ. என்ன வேணும் உனக்கு? வேண்டாம் சொல்லல போயா. அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும் வா. ஏற்கனவே அப்ப மாதிரி பொறிஞ்சு கிடக்கு பாட்டு வேறவளுக்கு. சேர்ந்து நின்றா, செத்து தொலை போறேன். ரொம்ப ஜாம் ஆகுது. எனக்கு மட்டும் எங்க ரவுண்டு கட்டி அடிக்குது. நாங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிச்சிருக்கோம். மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோலாம் நாங்க போடுவோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய். டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. சீட்டுக்கு
எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? மனநலம் முழுசா பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அவுத்து விடுறீங்களா? சாரி சார், அது கஷ்டம். கிரிக்கெட் விளையாடுற வயசா கிளம்பி உனக்கு டைட்டானிக்னு ஒரு இங்கிலீஷ் படம் வந்துச்சுல, சரி அது ஒரு கவுன் போட்ட கிளம்பி ஆக்ட் பண்ணிருக்கல, சேம் கவுன் போட்டு நீங்க ஆக்ட் பண்றீங்க. சொல்லு தீப் எங்க ரீச் ஆயிருக்க? அன்வேல போற டச் பண்ணிருக்கியா? வண்டியை பார்த்து போட்டு நியூஸ்ல சொல்றாங்க ஹைவேல ஒரு லூஸ் வந்து ஆப்போசிட்ல ரொம்ப வேகமா வண்டி ஓட்டிட்டு வருதா. ஒருத்தர் இல்ல, எல்லா லூசும் ஆப்போசிட்ல தான் வருதுங்க. ஐயோ இன்னைக்கு எவன் ஜாக போறா தெரியலையே. இருக்கட்டும், நடக்கிறது நடக்கட்டும், பாப்போம். பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் பொதுவிதம். என்னடா சர்க்கஸ் சேர போறியா? வளைஞ்சு வளைஞ்சு வித்த காட்டிக்கிட்டு இருக்க நீ. Tecnologia. Tecnologia. அட பாவி, உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? செயினை பிடிச்சிருத்தா ட்ரெயின் நிக்க போகுது. செயினை பிடிச்சிருத்தா ட்ரெயின் நிக்கன்றது எனக்கு தெரியும். ஆனா பின்னாடியே டிடிஆர் நிப்பாரு. அழகா பொண்ணு மாதிரி இருக்குடா. பொம்மமா இது அழகா தூக்கிட்டு போய் மலாக்கார உங்க பேலஸ் முன்னால வச்சீங்கன்னா ஒரு நாய் கூட உள்ள வராது. என்னதான் வெளிநாட்டு வாழ்க்கை அழகோ ஆடம்பரமோ நிறைஞ்சு இருந்தாலும் நம்ம சொந்த பந்தங்கள்லாம் விட்டு இங்க தனியா இருக்கக்கூடிய ஒரு வழி இருக்கு, அது ரொம்ப கஷ்டங்க. அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நம்பிடாதீங்க. இங்க இருக்க முக்காவாசி பயப்பிள்ளைங்க ஃபுல்லாமே சொந்த பந்தங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த ஊர்ல எல்லாம் இருக்காங்க. அதுவும் முக்கியமா கல்யாணமான பெண்கள் சொந்த பந்தங்களை வந்து கிட்டக்க இருந்து பிரச்சனையை வர வைக்கிறதுக்கு நாங்க தூரம் இருந்து சந்தோஷமா இருந்துக்கிறோம். அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, நான் என் வேலையை பாக்குறேன். உண்மை பேசக்கூடாது. ஹெல்மெட் வராது. சொல்றீங்க இது எங்க வண்டி? வாவ், என்ன பிரில்லியன்ட் ஐடியா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது சாதா கேள்வி இல்லை, சர்க்கஸ் கேள்வி. வீட்டுல எப்படி சிவாஜியும் நான் தான், எம்ஜிஆரும் நான் தான். சேம் சேம் வெளியே வந்து but different. Wow. But still same. இருக்கட்டும், அவன் தொழில். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் அதான் நானும் சொல்றேன். இந்த பொண்ணான கை வச்சு அந்த பெல்ல அடிச்சிடுங்க. ஆட்டம் நல்லா இருந்துச்சு. எது ரொம்ப